بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. الصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وصحبه أجمعين. قد قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. قال تعالى: நிகரற்ற அன்புடையும் ஆகிய இல்லாமல் அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பிக்கிறேன். கணிதக்குரிய இல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இல்லாமல் அல்லாஹ்வின் பெயருடன் அவருடைய மாபெரும் கருணையினால் புனிதம் நிறைந்த இந்த ரமலானுடைய மாதத்தின் முதல் நாளிலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த புனித மிகுந்த ரமலானுடைய மாதத்தை அவனால் அருளப்பட்ட இறை வேதத்தில் நமக்கு அதனுடைய மகத்துவத்தை பற்றியும் அதனுடைய சிறப்பை பற்றியும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் குறிப்பிடுகிறார். ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹி குர்ஆன் ஹுதல் லின்னாஸ் வபையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான் ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹர ஃபல்யஸ்ம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய திருமறை குர்ஆனின் மூலமாக இந்த ரமலானுடைய மாதம் எவ்வளவு மகத்துவம் மிக்கது, சிறப்புக்குரியது என்பதை குறிப்பிடுகிறார். ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹி குர்ஆன். இந்த ரமலானுடைய மாதம் எப்படிப்பட்டது? இந்த மாதத்தில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனை அருளியிருக்கிறார். அப்போ அல்லாஹ்வுடைய வேதம் அருள் பெற்ற மாதம் இதுதான். அந்த குர்ஆன் எப்படிப்பட்டது? ஹுதல் லின்னாஸ் வபையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான். இந்த குர்ஆன் பூமியில் வாழக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் நேர்வழி காட்டக்கூடியதாக இருக்கின்றது. மனிதர்களுக்கு சரியான பாதையை தெளிவாக்குகிறது. மனிதன் இந்த உலகத்தில் வாழும் பொழுது எது நேர்வழி, எது தவறான பாதை, எதை செய்தால் நன்மை, எதை செய்யக்கூடாது என்கின்ற அனைத்து விஷயங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனின் மூலமாக தெளிவுபடுத்துகிறார். ஹுதல் லின்னாஸ் வபையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான். இன்னும் சத்தியம் எது, அசத்தியம் எது, எது மனிதர்களுக்கு வெற்றியை அளிக்கக்கூடியது, எது மனிதனை நரகத்தில் தள்ளக்கூடியது என்கின்ற அனைத்து விஷயங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த திருமறை குர்ஆனின் மூலமாக தெளிவாக்குகிறார். ஃபமன் ஷஹீத மின்கும் ஷஹர். அல்லாஹ் ரமலானுடைய மாதத்தை பற்றி சொன்னான். இந்த ரமலானுடைய மாதத்தில் தான் அல்லாஹ் குர்ஆனை இறக்கினார். எனவே அந்த ரமலானுடைய மாதத்தை அடையக்கூடிய நசீப் யாருக்கு கிடைக்கும்? அல்லாஹ் சொல்றான், ஃபமன் ஷஹீத மின்கும் ஷஹர். ஷஹீதனா யாருக்கு அந்த மாதத்தில் வாழக்கூடிய நசீபை அல்லாஹ் கொடுக்கிறார். ரமலான் எல்லாரையும் அடைய முடியாது, எல்லாருக்கும் அடையக்கூடிய அதிகாரமோ உத்தரவாதமோ கிடையாது. நாம் கண் முன்னால் பார்க்கிறோம், நம்மளோட இருந்தவர், நம்மளோட பேசியவர், நம் வீட்டோடு இருந்தவர், ஒரே தட்டையில் சாப்பிட்டவர் உலகத்தில் எவ்வளவோ மக்கள் குடும்பத்தில் இருந்து பிரிந்திருக்கிறார். அதனால தான் அல்லாஹ் தஆலா ஃபமன் ஷஹீத மின்கும் ஷஹர், அந்த ரமலானுடைய மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை, நசீபை அல்லாஹ் யாருக்கு கொடுக்கின்றானோ அந்த மாதத்தில் இருக்கக்கூடிய நசீபு உங்களுக்கு கிடைத்தால் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? வெறும் சாப்பிடுறது, வியாபாரம் பண்றது, உலக வேலையை பார்க்கிறது, உலக சுத்துறது, இதுவெல்லாம் உங்க வேலை. அல்லாஹ் முதலாவதா என்ன சொல்றான்? ஃபமன் ஷஹீத மின்கும் ஷஹர. அந்த மாதத்தில் வாழக்கூடிய இருக்கக்கூடிய நசீபு கிடைத்தால் நீங்க முதல்ல
அதை மற்ற நாட்களில் நீங்கள் அதை முழுமைப்படுத்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலானுடைய மாதத்தை சிறப்பு மாதமாக சிறப்பான மாதமாக இருக்கின்றான். இந்த மாதத்தில் குர்ஆன் அருள் பெற்றிருக்கிறது. இந்த மாதத்தில் நோன்பு கண்டிப்பாக நோக்க வேண்டும். இஸ்லாமிய மார்க்கத்தில் 5 கடமைகளில் ஒரு கடமை நோன்பு. ஏன்னா மக்கள் இது ஒரு கடமையாக நினைக்கிறது. சாதாரண நல்ல ஆரோக்கியமா இருக்கிறாங்க, எனக்கு வேலைக்கு போகணும், இந்த நோன்பு வச்சா என்னால் வேலை செய்ய முடியாது, சம்பாதிக்க முடியாது என்று வாய் பூசாமல், மார்க்கத்தை விளங்காமல், கடமையை புரியாமல், இறை கடமைகளில் 5இல் ஒரு கடமை என்ற உணர்வு கூட இல்லாமல் நம்ம சகோதரர்கள் சர்வசாதாரணமாக இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். ரொம்பவும் வேதனைக்குரிய விஷயம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரமலானுடைய மாதத்தை நீங்க அடைச்சினா நோன்பு வைங்க. அதற்கான பலனையும் உங்கள் ஆரோக்கியத்தையும் தரக்கூடியவன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். இந்த மாதத்தை அல்லாஹ் தஆலா இன்னொரு வசனத்தில் சொல்லும் பொழுது இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தின் முபாரகா. இந்த குர்ஆன் அல்லாஹ் எங்க இருக்கிறான்? பரக்கத்து பொருந்திய மாதத்தில், பரக்கத்து பொருந்திய இரவு, அபிவிருத்தியான இரவு அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கிறான். இந்த ரமலானுடைய மாதத்தை அல்லாஹ் பரக்கத்தான மாதம் என்று சொல்கிறான். உங்கள் வாழ்க்கையில பரக்கத்து வேணுமா, அபிவிருத்தி வேணுமா, வியாபாரத்தில் வேணுமா, குடும்பத்தில் வேணுமா, எந்த பிரச்சனையில் உங்களுக்கு அபிவிருத்தி வேண்டுமோ அப்படின்னு நினைக்கிற ஒவ்வொரு அடியார்களும் இந்த ரமலானுடைய மாதத்தை கண்ணியப்படுத்த வேண்டும். எதன் மூலியமாக? இபாதத்தின் மூலியமாக. அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அத்தாக்கும் ஷஹரு ரமலான் ஷஹரு முபாரக்கும். அல்லாஹ் சொல்றாங்க, உங்ககிட்ட பரக்கத்து பொருந்திய மாதம் வந்திருக்கிறது. பரக்கத் என்பது சாதாரண வார்த்தை அல்ல, மிக மிக விசாலமான வார்த்தை. வாழ்க்கையில் அபிவிருத்தி ஏற்படுத்தக்கூடியது, சிறப்பை ஏற்படுத்தக்கூடியது. நம்முடைய குடும்பத்தில் 1000 ரூபாய் செலவுக்கு 10 நினைக்கிறீங்களா? அந்த 1000 ரூபாயை அந்த செலவுக்கு போதுமாக ஆக்கக்கூடிய அளவிற்கு அபிவிருத்தியை பெற்றுக்கொள்ள வேண்டுமா? இந்த ரமலானுடைய மாதத்தை இபாதத்துகளின் மூலமாக கண்ணியப்படுத்தி பாருங்கள். அல்லாஹ் தஆலா அதன் மூலமாக மிகப்பெரிய அபிவிருத்தியை ஏற்படுத்துவார். அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரமலானுடைய மாதம் இருக்கிறது உங்களுக்கு பரக்கத்து பொருந்திய மாதம், அபிவிருத்தி ஏற்படுத்தக்கூடிய மாதம். உங்களுடைய குடும்பங்களிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து உங்களுக்கு அபிவிருத்தி ஏற்படுத்தக்கூடிய மாதம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப இந்த மாதத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கிடைக்கக்கூடிய சில நன்மைகளை சொன்னார். மன் சாம ரமலான் ஈமானன் வ இஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. எவர் ஒருவர் இந்த ரமலானுடைய மாதத்தில் ஈமானோடும் இறை நம்பிக்கையோடும் அல்லாஹ்வின் நன்மையை எதிர்பார்க்கும் நோன்பு நோக்கிறாரோ குஃபிர லஹு மா தகத்தம மின். குஃபிரனா மன்னிக்கப்படுகிறது. நீங்கள் முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. நோன்பு நம்ம வைக்கிறதுனால அல்லாஹ் என்ன செய்யறான்? நம்ம பாவத்தை அழிச்சு நம்ம டெய்லி பாவம் செய்யணும். டெய்லி பொய் சொல்லணும். பொய் சொல்லாத கிடையாது. வாழ்க்கையில அவதூறு சொல்லணும், புறப்பேச சொல்லணும், பாவமான காரியத்தை செய்யணும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க நோன்பு வைங்க, அல்லாஹ் உங்களுடைய சின்ன சின்ன பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னித்துவான், உங்களுடைய சுமையை குறைச்சிடுவான். நீங்க மறுமையில வெற்றி பெறலாம், பாவ சுமை குறைக்கப்படணும். அதற்கு அன்பான அழகான ஒரு நன்மை தரக்கூடிய விஷயத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நோன்பை நீங்க ஈமானோடு இறை நம்பிக்கையோடு வையுங்கள், இதன் மூலம் நன்மை கிடைக்கும், பாவங்கள் கிடைக்கும். அதே போன்று மன் காம ரமலான ஈமானன் வ இஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. இந்த ரமலானுடைய மாதத்தில் யார் இரவு நேரங்களிலே ஈமானுடன் நன்மையை எதிர்பார்த்து நின்று வணங்குகிறார், ரொம்ப சந்தோஷமா நிற்கும். கால் வலிக்குது, கை வலிக்குது, எப்ப அதிர்ந்து குடிப்பாரு, எப்போ ருக்குக்கு போலாம், எப்போ சொல்லி இந்த சிந்தனையெல்லாம் விட்டுங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, நீங்கள் ஆர்வத்தோடு நில்லுங்க, இறை அச்சத்தோடு குஷுவோடு நில்லுங்க. ரசூலுல்லாஹ் அப்படிதான் நின்றார். ஆர்வத்தோடு இருக்கிறார். இன்னும் ஓத மாட்டாங்களா, இன்னும் ஓத மாட்டாங்களா? ஏன்னா இது பரக்கத்து பொருந்திய மாதம், நன்மை அடையக்கூடிய மாதம். சொர்க்கத்தினுடைய வாசல் திறந்து விட்டார்.
ஈமான் அதிகரிக்கணும்னா அப்படி யார் இரவு நேரங்களில் இந்த இரவு தொழுகையை முழுமையாக நின்று வணங்குகிறார்களோ அவர்கள் கேட்டால் சின்ன சிறு பாவங்கள் முன் சில பாவங்களை இந்த தொழுகை மூலமாக அல்லாஹ் மன்னித்து விடுகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டி கொடுக்கிறார்கள். எனவே வெற்றிக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைவனால் வழங்கப்பட்ட ஒரு மாதம், இறைவனால் அருளப்பட்ட வேதம், இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு நோன்பு, இறைவனால் வழங்கப்பட்ட இரவு நேர தொழுகைகள், இவைகளை எல்லாம் மனிதர்களுடைய வாழ்க்கையை ஈமானை நிரப்பக்கூடியதாக, ஒரு மனிதரை சத்தியத்திற்கால் அழைக்கக்கூடியதாக, ஈமான் கொண்ட அடியார்களை எல்லாம் நாளை மறுமையில் நரகத்திலிருந்து காப்பாற்றக்கூடிய பல விஷயங்களை உள்ளடக்கியவராக இஸ்லாம் நமக்கு வழங்கியிருக்கிறது. இஸ்லாம் இந்த ரமலானுடைய மாதத்தின் மூலமாக நம்முடைய பாவங்களை போக்குவதற்கும் நாளை மறுமையில் சொர்க்கத்திற்கு தகுதி உள்ள மக்களாக நம்மை மாற்றுவதற்காகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு நாளும் ரமலானுடைய மாதத்தை கொடுத்து கொண்டே இருக்கின்றார். ஏன்னா இந்த அடியாருடைய உள்ளத்தை மாற்றி எப்படியும் தொழுகையாளர்களா, விவாதசாலிகளா, நன்மை பெறக்கூடிய மக்களாக ஆகணும், சொர்க்கவாதிகள் ஆகணும் என்று அல்லாஹ் தஆலா விரும்பியதின் காரணத்தினால்தான் நமக்கு நோன்பை கொடுத்திருக்கிறான், ரமலானை கொடுத்திருக்கிறான், குர்ஆனை கொடுத்திருக்கிறான், நபிமொழிகளை கொடுத்திருக்கிறான். நம்முடைய உள்ளத்தில் இவைகள் எல்லாம் கூட்டப்பட வேண்டும், நம்முடைய உள்ளங்களில் பதிவாக்கப்பட வேண்டும். இந்த நாட்டில் செய்கின்ற விவாதத்தின் மூலமாக நமக்கு நாளை வறுமையில் சொர்க்கம் இருக்கிறது. அதனால் தான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த ரமலானுடைய மாதத்தில் யார் நோன்பு முறையாக நோக்கிறார்கள், இந்த நோன்புக்கு அல்லாஹ் தஆலா நோன்பாளி என்று என்ன இருக்கு, வறுமை நாளில் ரையான் என்று சொல்லப்படக்கூடிய சொர்க்கத்தினுடைய சுவரவாசல் ஒன்று இருக்கிறது. லா யதுலூன இல்ல சாயிம், நோன்பாளிகளை தவிர வேறு யாரும் அந்த வாசல்ல நுழைய முடியாது. இவ்வளவு ஒரு மகத்துவம். பணம் இருக்கிற பணத்தை நாளை மறுமையில பணத்தை கொடுத்துட்டு அந்த சொர்க்கத்தில் நுழைய முடியுமா? முடியாது. நீங்க கோடி கணக்க வச்சிருந்தாலும் நோன்பு வைக்கிறேன்னா அந்த சொர்க்கத்துல போக முடியாது. பெரிய செல்வாக்குள்ளவராக இருக்கிறீங்க, அதிகாரம் உள்ளவராக இருக்கிறீங்க, நான் உலகத்துல பெருமையா பெரிய மக்கள் நல்ல சேவை எல்லாம் கிடைக்குது. ஆனா நோன்பு வைக்கிறேன்னா அந்த ரையானுக்கு சொல்லப்படக்கூடிய சொர்க்கத்தில் வாசல் செல்ல முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நோன்பாளி என்று வறுமை நாளில் ரையானுக்கு சொல்லப்படக்கூடிய சுண்ணச்சோலை இருக்கிறது. அந்த வாசல் வழியாக நோன்பாளிகள் மட்டும்தான் செல்வார்கள் என்ற சிறப்பை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு வழிகாட்டியிருக்கிறார்கள். எனவே இறைவனால் கொடுக்கப்பட்ட ரமலானுடைய மாதத்தை அல்லாஹ் எங்களுக்கு இந்த முழு ரமலானையும் முழுமையான முறை நோன்பு வைக்கக்கூடிய நசீபுடைய அல்லாஹ் இந்த ரமலானுடைய மாதத்தில் முழுமையாகவும் எந்தவித ஜமாத்துடைய கொள்கையை விடாமல் கரெக்டாக முதல் தக்பீர் தஹரீமாவோடு தொழக்கூடிய நசீபுடைய அல்லாஹ் இந்த ரமலானுடைய மாதத்தில் எல்லா நாட்களிலும் இன்று வழங்கக்கூடிய நசீபுடைய அல்லாஹ் ரமலானுடைய கடைசி 10 தினங்கள் நீங்களால் இன்று இபாதத் செய்யக்கூடிய நசீபுடைய அல்லாஹ் என்று நாம் கேட்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். எனவே அப்படிப்பட்ட அந்த புனித ரமலான் மாதத்துடைய முதல் நாளிலிருந்து நாம் முடிவெடுத்து முழுமையான நோன்பு நோக்கக்கூடிய மக்களாகவும் இரவு நேரத்திற்கு வணங்கக்கூடிய மக்களாகவும் குர்ஆனை அதிகம் ஓதக்கூடிய நல்ல மக்களாகவும் அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு